கப்புத்தி பாயா ஆட்டை நிக்கிறது கூட உனக்கு கண்ணு தெரியலையா? அண்ணா அனுச்சிக்கங்கண்ணா, பிரேக் பிடிக்கலீங்கண்ணா. அண்ணா பாருக்கு எந்த வழியாங்கண்ணா போறது? இறங்கி வந்து வேலை கேட்க மாட்டீங்களா? நான் பாருக்கு எந்த ரோட்லிங்கண்ணா போகணும்? ஆறு ரோட்ல போ. என்னடா வெள்ள கோயில்ல தடி குழுந்தா பாரு மேலதான் உழுகணும், அத்தனை பார் இருக்குது. இந்த ரோட்ல தான் ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு பார் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுவா? ஏறுங்க போலாம். நீங்க ரூட் மட்டும் சொல்லுங்கண்ணா. என்கிட்ட பைக். அண்ணா அண்ணா என்னோட பைக் நின்று இருந்தாலுங்கண்ணா, பைக்கு காணாங்கண்ணா. என்னடா நீ இன்ன வரைக்கும் பாறை காணானே, இப்ப பைக்கு காணாங்கிற? வண்டியில கூட டம்முன்னு வந்து மோதி இடிச்சு நிறுத்தினாலங்கண்ணா. ஏய் பதறாத, ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஏரியாது. முதல்ல வண்டியில ஏறு, நேர் பாருக்கு போறோம். ஆளு கட்டிங் சாப்பிடுறோம், அப்புறம் வண்டி தேடுறோம். சரிங்கண்ணா, வாங்க போலாம். இப்ப இவனை வச்சு கறந்துட வேண்டியது. யாரு சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? வந்ததுக்கு வாடகை 300 ரூபா கொடுங்க, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. கூட்டிட்டு பார் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருந்தா 300 ரூபா மிச்சமாயிருக்கு. அங்க நிக்கிறது உன்னோட வண்டியான்னு பாரு. அண்ணா நீங்க வண்டி என்னோடதுங்கண்ணா. வந்தாச்சா? இந்தாங்க எடுத்துட்டு போங்க. நான் வண்டி எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஆட்டோக்காரரு பாக்குறதுக்கு உங்களை மாதிரியா இருந்தாரு. நீ வந்தியா ஆட்டோ? அதான் எங்க அண்ணன் பைக் எடுத்துட்டு பாருக்கு போடான்னு சொன்னா. அண்ணன் சொன்னா தம்பி செஞ்ச. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.